அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 8ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு அறிவியல் 2025 விடை குறிப்பை பார்க்கலாம். 1 அடிப்படை, 2 பாய்ஸ், 3 குழியாடி, 4 எலக்ட்ரான்கள், 5 வயலின், 6 கார்பன், 7 மெலனின், 8 1:8, 9 ஹைட்ரஜன், 10 சிவப்பு, 11 மைக்ரான், 12 1623, 13 சுவாசம், 14 குருத்தெலும்பு, 15 குரல் வலை. அப்புறம் கோடிட்ட இடம் பார்த்தீங்கன்னா, வெப்ப கட்டுப்படுத்தி என்பது வெப்பநிலையை மாறாமல் வைத்திருக்கிறது. ஒளி இயந்திர அலை வடிவத்தில் பயணிக்கிறது. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். பிரியான் என்பவை நோய் தொற்றுடைய புரத துகள்களாகும். 2 எலும்புகள் சந்திக்கும் இடம் மூட்டு. பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா, பாதரசமானி. வளிமண்டல அழுத்தம் ஸ்னெல் விதி sin⁡R μ. தாமிரம் மின்கம்பி தயாரிக்க கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ். மாத விளைவு 40 முதல் 45 வயது. அடுத்து சரியா தவறா? கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும். சரி. கடின நீரில் சோப்பு நன்கு நுரையினை தரும். தவறு. மென்னீரில் நன்கு நுரையினை தரும். அனைத்து காரங்களும் அல்கலிகள் ஆகும். தவறு. நீரில் கரையும் காரங்களே அல்கலிகள். சின்னம்மை ஒரு தொற்று நோயாகும். சரி. இதய தசை ஒரு இயக்கு தசை. தப்பு. இயங்கு தசை. அடுத்து கொஸ்டின் ஆன்சர். அளவீடு என்றால் என்ன? தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை கணக்கிடும் செயல்பாடு அளவீடு ஆகும். அதுக்கப்புறம் 32வது கேள்வி. கீழ் நோக்கிய விசை எடை, திரவங்களால் ஏற்படும் மேல் நோக்கிய விசை மிதத்தல். அடுத்து இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா R = 2F. அப்போ 2 × 7 = 14 சென்டிமீட்டர். அதுக்கடுத்தது வெப்பம் கடத்தப்படும் முறைகள் யாவை? வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கடத்தல். அதுக்கடுத்தது புவி தொடுப்பு என்றால் என்ன? மின்னிறக்கம் அடையும் மின்னாற்றலை குறைந்த மின்தடை கொண்ட கம்பி மூலம் புவிக்கு இடமாற்றம் செய்வது புவி தொடுப்பு எனப்படும். அதுக்கடுத்தது ஒளி மாசுபாட்டின் விளைவுகள் யாவை? செவி பாதிப்பு, பதட்டம், தலைவலி, இதெல்லாம் எழுதலாம். அதுக்கடுத்தது அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகங்கள் தங்கம், வெள்ளி. அதுக்கடுத்து வேதிவினை என்பதனை வரையறு. நிரந்தரமானது, மீளாத்தன்மையுடையது, புதிய பொருட்களை உருவாக்கக்கூடியது வேதிவினை எனப்படும். உலர்பனி என்பது என்ன? அதன் பயன்களை எழுதுக. திட கார்பன் டை ஆக்சைடு உலர்பனி எனப்படும். குளிரூட்டியாக பயன்படுகிறது. அதுக்கடுத்து மாறா விகித விதி வரையறு. ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட நிறைவேகத்தில் ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குவது மாறா விகித விதி எனப்படும். அதுக்கடுத்த கொஸ்டின். தன்வெப்ப ஏற்புத்திறன் வரையறு. ஒரு பொருளின் ஓரளவு வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவு தன்வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும். நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன? அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் தருவது நடுநிலையாக்கல் வினை எனப்படும். அதுக்கப்புறம் பெனிசிலித்தை கண்டறிந்தவர் சர் அலெக்சாண்டர் பிளம்பிங். பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை கூறுக. இதான் அதற்கான ஆன்சர். தற்சார்பு உயிரி, பிறசார்பு உயிரி, நிறமிகள் உண்டு, நிறமிகள் இல்லை. 2 பாயிண்ட் போதும். வெவ்வேறு வகையான திசுக்களை வகைப்படுத்துக. எபித்தீலிய திசு, தசை திசு, இணைப்பு திசு. நாம் மூடிய அறை அல்லது கட்டடம் கூட்டம் அதிகமாக உள்ள பகுதிக்கு சென்றால் மூச்சு விடுதலில் ஏன் சிரமம் ஏற்படுகிறது? ஆக்சிஜன் அளவு குறைவதால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிப்பதால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகிறது. கிரானியம் என்றால் என்ன? கிரானியம் என்பது மண்டையோட்டின் ஒரு சிறிய பகுதி. மூளையை பாதுகாக்கிறது. இது கிரானியம் எனப்படும். இவை மண்டையோட்டின் 8 எலும்புகள் இணைவதால் உருவாகிறது. தசைநார் என்றால் என்ன? திசுக்களை எலும்புடன் இணைப்பது தசைநார் எனப்படும். வளரிளம் பருவம் என்றால் என்ன? இது அதற்கான ஆன்சர். வளரிளம் பருவம் என்ற சொல்லானது அடோலசர் என்ற லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து வந்ததாகும். இதன் பொருள் வளர்வதற்காக அல்லது முதிர்ச்சிக்கான வளர்ச்சி என பொருள். கருவுறுதல் என்றால் விந்து செல்லும் ஆணின பெருக்கு உறுப்பான விந்து செல்லும் பெண் இனக்கு உறுப்பான அண்ட செல்லும் இணைந்து
கரு உருவாவது கருவுறுதல் எனப்படும். அதுக்கடுத்து இந்த டீட்டெயில் கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சரு கொடுத்துருக்குறேன், பார்த்துங்க. அடுத்து இந்த 56 கொஸ்டினு தனிமங்களின் இணைதிறனை காண்க. NaCl 1, CO2 4, AlP4 3, அதுக்கு 3, PaNO3 2க்கு 2, CaCl 2க்கு 2 இணைதிறன். மற்ற கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் இருக்குது, பார்த்து கண்டினியூ பண்ணிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.